சோஷியல் டிட்டாச்மெண்ட், அதாவது சமூகத்திலிருந்து நம்மளை கொஞ்ச நாளைக்கு தனிமைப்படுத்துறது, தனித்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். டிட்டாச்மெண்ட் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா தமிழ் அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா பற்றின்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுகிறது பற்றில்லாமல் இருக்கிறது கிடையாது. நம்மளோட தேவைகளுக்காக கொஞ்ச நாள் இந்த சமூகத்திலிருந்து விலகி நிற்கிறது. இது எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஐடியா என்னென்னா, நம்ம இங்கே பேசுகிறது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம். அப்போது எண்ணங்கள் சீர் செஞ்சுக்கணும், நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு சில தேவைகள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது அந்த சோஷியல் டிட்டாச்மெண்ட். இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். நம்ம சேனலில் பாஸ்ட்டில் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 700 வீடியோஸ் இருக்கும். எல்லாமே எப்படி எண்ணங்களை சீர் செஞ்சுக்கிறது, ஈர்ப்பு விதின்றது என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, அது எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும், எப்படி புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் பேசியிருக்கோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்படும். இன்றைக்கி நம்ம பேசுகிறது சோஷியல் டிட்டாச்மெண்ட், சமூகத்திலிருந்து தனித்து நிற்கணும்னு சொல்கிறோம். இது சொல்லும் போதே நமக்கு என்ன தோணும், எப்படி நான் ஒரு பீப்புள் இருக்கிற கம்யூனிட்டிலேருந்து நான் விலகி இருக்க முடியும்? என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் இருக்குது, எப்படி நான் விலக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சில பேருக்கு என்ன கேள்வி வரும்னா, நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கேன், கூட்டு குடும்பமாக இருக்கேன், எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன சார்ந்து சில பேர் இருக்கிறாங்க, இது எப்படி பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வரலாம். முக்கியமான கேள்வி எங்கே வரும் அப்படின்னா, நான் சந்தோஷமான வாழ்க்கை தான் நான் வாழ ஆசைப்பட்றேன், அதுக்கு தான் இந்த ப்ராசஸ்லாம் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன், எண்ணத்தை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். பட் இந்த சோஷியல் அட்டாச்மெண்ட்ன்றது உண்மையிலேயே பிரச்சனை தானே உருவாக்கும். இப்போ நான் விலகி நின்னேன்னா என்னுடைய சுற்றி இருக்கிற ஆட்கள் கூட எனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், இஷ்யூஸ் வரும், அவங்க கூட நான் சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, சோஷியல் டிட்டாச்மெண்ட்ன்றது என்ன, அது நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் நம்ம பயன்படுது, அது எப்படி நம்ம வாழ்க்கை பாதிக்காமல் அதை செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சோஷியலைசிங் அப்படின்றது என்ன, நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளோடையும் நண்பர்களோடையும் இல்லை நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர நபர்களோடையும் நல்ல ஒரு இணக்கத்தோடு இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறதுன்னு வச்சுப்போமே. அப்போது சோஷியலைசிங் அப்படின்றது நார்மலாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயோ அந்த மாதிரி ஒரு ஊரில் தான் நம்ம இருக்கோம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது, நம்ம ஒரு தீவிலலாம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பேசுகிற சோஷியல் டிட்டாச்மெண்ட் அப்படின்றது நமக்குள்ளே நடக்கணும். அதாவது நமக்குள்ளே நம்ம எண்ணங்களை தனிமைப்படுத்தணும். யாருக்கிட்டேருந்து, அடுத்தவர்களுடைய எண்ணத்துக்கிட்டேருந்து. அதாவது ஒரு நபரை நீ வெளியே போன்னு சொல்கிறதோ இல்லை அவங்ககிட்டேருந்து விலகி நீங்கள் வேறு ஊருக்கோ ஓட போகிறதில்ல. நீங்கள் ஒரு 100 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கீங்கன்னா அந்த 100 பேர் கூட பேசி தான் ஆகணும். தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கான்வர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கிட்ஸோ பேரண்ட்ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பேசுகிறது லிட்டலாக பீப்புளை வெளியே போக சொல்லிடுங்க, இல்லை எல்லாத்துக்கூடையும் பேச்சு நிறுத்திடுங்க அப்படின்றது கிடையாது. உங்களோட எண்ணங்கள் எங்கே பாதிப்பு ஏற்படுதோ, எங்கே பாதிப்புக்குள்ளாகும் நினைக்கிறீங்களோ அந்த நபர்களிடமிருந்து விலகி நிற்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நான் இன்றைக்கி என்னோடய தேவையை நோக்கி போகிறேன், அந்த தேவைக்கு எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கிறவங்க, அந்த தேவையை பற்றி பெருசாக குறிப்பு எதுவும் இல்லாதவங்க, அந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஆசைப்படாதவங்க, இவங்க கூட நம்ம இருக்கும்போது, அதாவது 10 பேருக்கு எப்படின்னா லைஃப்பை சிம்பிளாக வாழ்ந்துக்கணும், நம்மளை ஈஸியாக நம்மளாம் ஜெயிக்க முடியாது, நம்ம லைஃப் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்லாம் போகும் அப்படின்னு சொல்கிற 10 பேர் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் நீங்கள் மாற்றிக்க முடியாது. ஸோ டிட்டாச்மெண்ட் எங்கே தேவைப்படுதுன்னா, முதல் விஷயம், என்னோட எண்ணங்கள் எனக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கணும். எப்படி? எனக்கு சுற்றி 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய சிந்தனை அவங்க சிந்தனை வேறுபடுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னோட பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் பிறந்து வளர்ந்த ஒரு கம்யூனிட்டியில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்களோ, என்ன மாதிரி வாழ்க்கை நிலையில் இருக்கிறாங்களோ அதுதான் நீங்கள் உண்மையை ஏற்றுக்கிறீங்க, அதுதான் நார்மல் நம்புறீங்க. நம்மளை தாண்டி வேறு ஊர்லேயோ வேறு நாட்டிலையோ சில பேர் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அது உங்கள் நம்பிக்கைக்குள்ளேயே வராது. ஏன்னா கல்ச்சர் பேஸ் பண்ணியோ கம்யூனிட்டி பேஸ் பண்ணி, அதாவது சமூகம் சார்ந்த நம்பிக்கைகள் தான் நமக்குள்ளே அதிகமாக இருக்குது. இங்கே நீங்கள் இதிலிருந்து உடச்சிட்டு வெளியே போங்கன்னு சொல்லலை. உங்கள் தேவைக்கு இது தடையாக இருக்கும்போது, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது தடையாக இருக்கும்போது அந்த இடங்களில் நீங்கள் டிட்டாச் பண்ணாமல் உங்களால் வெற்றியை பார்க்க முடியாது. இங்கே நம்மளில் ஒரு 90% ஆஃப் பீப்புள் எப்போவுமே பணம் தேவை, பொருள் தேவை, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க எல்லோரும் நினைக்கிறீங்களா, எனக்கு லைஃப் நார்மலாக போனால் போதும், எனக்கு பணம்லாம் அதிகமாக வேண்டான்னு சொல்லுவாங்களா? கிடையாது. எல்லாருக்குமே எல்லா தேவைகளும் இருக்குது, எல்லாருக்குமே சந்தோஷத்தை நோக்கி போகணுன்றது தான் ஆசையும் இருக்குது. ஆனால் அதை சில பேர்னால மட்டும்தான் பண்ண முடியுது. அப்படின்னா அதுக்கு மேஜரான இம்பார்ட்டன்ஸ் எங்கே வரும்னா தனித்திருத்தல், அதாவது உங்களை தனிமைப்படுத்திக்கிறது. ஸோ அப்போ நம்ம சுற்றி இருக்கிற பீப்புள்கிட்டேருந்து விலகி நிற்கும்போது, அதாவது விலகினா எண்ணத்தால் விலகி நிற்கிறது, அப்படி நிற்கும்போது என்ன கிடைக்கும்?
ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மாதங்கள் இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள்கிட்டேருந்து விலகிக்கும் போது உங்களுக்கு வர்ற கிளாரிட்டி, அந்த ஒரு உள்ள முடிவெடுக்கிற தன்மை இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி இது பண்ணலாமா அது பண்ணலாமா நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு 6 to 8 months அப்படின்றது உங்கள் எண்ணங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குதுன்றதை நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த விலகி நிற்கிறது அப்படின்னே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கவலை வரும். அப்போ நான் பேரண்ட்ஸ் கூட பேசக்கூடாதா, ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட கிட்ஸோட பேசக்கூடாதா? கிடையாது. நான் ஃபஸ்ட் லெவல் ரிலேஷன்ஷிப் சர்க்கிளை பற்றி நான் இங்கே பேசலை. அதாவது உங்கள் ஃபேமிலின்னு ஒன்று சொல்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள், பக்கத்து வீட்டு நான் பேசலை, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் கிட்ட நீங்கள் பேசணும் பேசக்கூடாதுன்ற கண்டிஷன்லாம் இங்கே கிடையாது. முதல்ல பேசக்கூடாதுன்ற கண்டிஷனே இங்கே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே இருக்கிற ஆட்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போட டென்சிட்டியை குறைச்சிக்கோங்க, அளவை குறைச்சிக்கோங்க. பேச்சு இருக்கலாம், ஆனால் அவங்க பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் நீங்கள் உள்ளே போய் நிற்கும்போது, அவங்களோட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணும்போது, இல்லை அவங்களோட வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே நீங்களும் போகும்போது கண்டிப்பாக அது உங்களை பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களோட எண்ணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தவங்களோட லைஃப் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம கான்ஷியஸும் வேலை செய்யும். ஸோ ஒரு தெளிவான மனநிலை வேணும், என்னோடய முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நான் ஒரு பெரிய முயற்சி செய்கிறேன் நடக்க மாட்டேங்குது, என்னால் தைரியமாக ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, நான் கடைசியாக சொல்ல தெரியுமா, தைரியமாக ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா நான் பார்த்த 30 பேர் 40 பேர் இப்படி தான். நான் மட்டும் தனியாக எங்கே போய் நான் ஒரு வேலையை செய்ய முடியும்? என் பேரண்ட்ஸ் வேலைக்கு தான் போனாங்க, நான் மட்டும் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? எங்கள் வீட்டில் பேக்கப்புக்கு எந்த ஒரு அசட்டும் கிடையாது, எப்படி நான் தைரியமாக பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஸோ அப்போது ஏதோ ஒரு வகையில் உங்கள் சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி உங்களோட முடிவுகள் மாறுது. உங்கள் கனவுகள் நிறைய இடங்களில் ரொம்ப நேரம் மாறுறதுக்கு, அதாவது காலம் கடந்து போகிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு தப்பான பிலீஃப் சிஸ்டம் தான். ஸோ அந்த தப்பான பிலீஃப் சிஸ்டம் காலப்போக்கில் உருவாயிருக்கும். அங்கேருந்து நீங்கள் விலகணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ வேற ஊருக்கு போகணும் அவசியம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இந்த சோஷியல் டிட்டாச்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம், உண்மையிலே இந்த மாதிரி விலகி நிற்கும்போது இது வரைக்கும் ஏற்படாத ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரும். அதாவது ஒரு தைரியம் வர்றது ரொம்ப நார்மல், ஆனால் நீங்கள் இல்லாத ஒரு புது சிந்தனையை கொண்டு வருவீங்க. உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்குங்க, இப்படி தான் போகணுங்கன்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு பிளான் இருக்கும். இன்டர்வியூலாம் கேட்பாங்கல்ல, 5 வருஷத்தில் எங்கே இருக்கணும், 10 வருஷத்தில் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. உண்மை சொல்ல போனால் நமக்குள்ள ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கான பிளான் ஆல்ரெடி இருக்கும். இந்த வேலை செய்வேன், இப்படி செய்வேன், இங்கே ப்ரொமோஷன் வாங்குவேன், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய கம்பெனிக்கு நான் போவேன், இல்லை இந்த பிஸ்னஸில் இவ்வளோ நான் கஸ்டமர்ஸ் அடைஞ்சிருப்பேன். அதாவது இந்த பிளான்லாம் போட்டிங்களே, எதை வச்சு போட்டிங்க? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வாழ்க்கையில் நடந்த ட்ரெண்டை வச்சு போட்டிருப்பீங்க. இது வரைக்கும் எப்படி நடந்துச்சு அதை வச்சு போட்டிருப்பீங்க. லைஃப் அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸை வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பிளான் பண்ணுறதுக்கும், இல்லை லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வச்சுட்டு பிளான் பண்ணுறதுக்கும், உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு உங்கள் தேவைகளை முன்னிறுத்தி பிளான் பண்ணும்போது வர்ற ஐடியாஸ்க்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறவங்க அதை அந்த இடத்துல இருக்கும்போது தான் புரிஞ்சுக்க முடியும். நான் ஓரலாக சொன்னால் புரிஞ்சுக்க முடியாது. உண்மை என்னென்னா, உங்களோட திங்கிங்கில் கிளாரிட்டி வரும்னு சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் கொண்டு வராத புது சிந்தனைகள் ஏற்படும். அதை செயல்படுத்துறதுக்கான தைரியமும் உங்களுக்கு வரும். நிறைய இனோவேஷன்ஸ் தனிமைப்படுத்திக்கும் போது மட்டும்தான் நடந்திருக்கும். அதாவது யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் நிறைய டிட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போயிருப்பார். சரி, அவரை மாதிரி நம்ம போய் ஃபேமிலியை தூக்கி போட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ரியாலிட்டிக்குள்ளே உங்களோட எண்ணங்களாலேயாவது நீங்கள் தனிமைப்படுத்திக்க முடியல அப்படின்னா உங்களால் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸோட சேர்த்து செய்யலாம். மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் எதுவும் பழகிருக்கீங்கன்னா அதோட சேர்த்து செய்யலாம். முக்கியமாக நான் அதிலே டீடாக்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். ஏன் மீடியாவிலேருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி, பீப்புள்கிட்டருந்து ஏன் விலகணுன்றதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் லைஃப் கோச்சிங் எடுத்திங்கன்னா அதில் பர்ஃபெக்டாக ஏன் பீப்புள்கிட்டருந்து விலகணும், ஒரு நாளைக்கு ஒரு 80,000 சிந்தனை ஏற்படுது. அந்த 80,000 சிந்தனைகளுக்குள்ளே எது நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுது, எது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாமல் இருக்குது, அதில் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர்ற ஒரு நபர் ஏன் உள்ளே வராரு, அவருடைய தாக்கம் உங்கள் லைஃப்பில் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வெறும் நீங்கள் பயிற்சி பண்ணுறதுல மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். இந்த ப்ராசஸை நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணும்போது ஒரு 3 to 4 months ஆர் 8 months நீங்கள் ட்ரை பண்ணும்போது குயிக் க்ரோத்துன்றது பார்க்க முடியும். அதாவது என்னோடய லைஃப் ரொம்ப நாளாக ஸ்டாக்னெட்டாக இருக்குங்க, நகரவே மாட்டேங்குது. அப்போ இந்த ப்ராசஸ் கொண்டு வரும்போது, அதாவது நீங்கள் டிட்டாச் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு டக்குன்னு ஒரு ஜாப் ப்ரமோஷன் வருது, ஜாப் சேஞ்ச் ஆகிறது, நல்ல காலேஜில் இடம் கிடைக்கிறது, நிறைய பிளாக்ஸ், அதாவது நீங்கள் முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களா, அதெல்லாம் டக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்த பர்ஸ்பெக்டிவ் இன்றைக்கி இல்லை. ஏன்னா அந்த நபர் கிடையாது, இந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், பாஸ்ட்டில் ஏதாவது சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க, அது ஃபினான்ஷியல் சக்ஸஸோ ரிலேஷன்ஷிப் சக்ஸஸோ ஏதோ ஒரு வகையில் லைஃப் ஒரு சின்ன ஒரு ஜம்ப் கொடுத்துருக்கும், மேலே போயிருப்பீங்க, டக்குன்னு போயிருப்பீங்க. அந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே நீங்கள் பீப்புள்கிட்ட இருந்து விலகி இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக. சோஷியல் டிட்டாச்மெண்ட்டை பழகி நீங்கள் இல்லை,
மேபி ரேண்டமாக உங்களுக்கு அப்படி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கலாம். எப்போருந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்குள்ளே இருந்து டக்குன்னு வெளியே வரீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறது பார்ப்பீங்க. மேல் நோக்கி தான் போகும், அதுவும் முக்கியமாக. ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 to 4 months ட்ரை பண்ணும்போதே ஃபஸ்ட்டு கிளாரிட்டி வரும். நான் சொன்ன மாதிரி திங்கிங் ப்ராசஸ் பெட்டராக ஆரம்பிச்சிடும். நிறைய புது விஷயங்களை சிந்திப்பீங்க. டெஃபினட்டாக இன்றைக்கி லைஃப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெறும் டிட்டாச்மெண்ட் பண்ணும்போது மட்டுமே கூட ஒரு 30-40% கண்டிப்பாக நீங்கள் மேலே போவீங்க. இது இந்த ப்ராசஸ்னால் மட்டும்தான் முடியும். அதாவது இது ஒரு தனிப்பட்ட ப்ராசஸ் கிடையாது. பீப்புள்கிட்டேருந்து விலகிருங்க. எல்லா பொது விஷயங்களையும் போய் கலந்துக்காதீங்க. கடமை, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இருக்குது அப்படின்னா போங்க. ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறீங்க, ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஆஃபீஸ்க்கான வேலையை மட்டும் பேசிட்டு வெளியே வந்துடுறது, சும்மா கதை பேசுகிறது, பொது விஷயங்கள் பேசுகிறது, அங்கே இருக்கிற 10 பேர் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து வீட்டில் ஷேர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனர்ஜியை தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தான் உருவாக்கும். ஸோ இங்கெல்லாம் விலகி நிற்கணுன்றேன். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் என்ன பண்ணலாம்? நான் முதலே சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. வீட்டை விட்டு வெளியே இருக்கிற 2nd level 3rd level ரிலேஷன்ஷிப்கெல்லாம் அதிகப்படியாக நேரத்தை செலவழிக்காமல் உங்களோட வாழ்க்கை தேவைகளுக்கும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழிச்சிங்கனாவே அந்த எனர்ஜி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ டிட்டாச்மெண்ட் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களுக்கு உங்களுக்கு உதவும். இப்போ நான் முதல் கேட்டிருந்தோம்லே அந்த கேள்விக்கு வந்துடுவோம். பீப்புளே இல்லாமல் நான் வாழணுமா? நான் அப்படி சொல்லலை. இங்கே பீப்புளே வேண்டாம் நான் சொல்லலை. இதே ஊரில் இருங்க, இதே ஆஃபீஸில் வேலை செய்யுங்க, இதே ஃபேமிலி கூட தான் இருக்க போகிறீங்க, இதே ஹாஸ்டல் தான் இருக்க போகிறீங்க. தனிமைப்படுத்துங்க. உங்கள் தேவைகளுக்கு நேரத்தை கொடுங்க. இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கான நேரத்தை கொடுத்துருப்பீங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட முன்னேற்றத்துக்கான நேரத்தை கொடுக்கும்போது அந்த பீப்புளுக்கு உங்கள்கிட்ட இடம் இருக்காது, உங்கள் லைஃப்குள்ளே வர முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஃபேமிலிக்குள்ளே தப்பாக நினச்சிப்பாங்க. எப்படி நான் ஃபேமிலிக்குள்ளே லைஃப் ரன் பண்ணுறது? இதை நீங்கள் வந்து இப்படி தான் பண்ண போகிறேன், அப்படி தான் பண்ண போகிறேன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய ரொட்டீனில் நீங்கள் உங்கள் எண்ணங்களை உங்களுக்காக செலவழிக்க செல்ஃபிஷாக இருக்கிறீங்க. யார் என்ன கேட்க முடியும்? என் முன்னேற்றத்துக்காக நான் ஒரு விஷயம் படிக்கிறேன், என் முன்னேற்றத்துக்காக ஒரு தேவையை நான் செய்கிறேன், அதனால் நேற்று வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த நேரம் எனக்கு இப்போ இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். இதில் வந்து யாரையும் நீங்கள் கஷ்டப்படுத்துறதுக்கோ அடுத்தவங்களை வந்து அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கோ நீங்கள் முயற்சி செய்யலை. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு அதிக நேரத்தை செலவிடுறீங்க. ஸோ ஃபேமிலின்றப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். அவங்களுக்கான தேவைகள் நீங்கள் செய்யுங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே இருக்கிற ஆட்கள்கிட்டருந்து கொஞ்சம் விலகி இருங்க நான் சொல்கிறேன். கடைசி நான் பேசின கேள்வி என்ன அப்படின்னா, சந்தோஷமாக இருக்குது தான் இவ்வளவும் பண்ணுறேன், இந்த மாதிரி பீப்புள்கிட்ட தான் விலகும் போது என் லைஃப்பில் அவங்க போயிட மாட்டாங்களா? எப்படி நான் வந்து இதை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது? நான் இப்படிலாம் பண்ணால் என் நண்பர்கள் போயிடுவாங்க, உறவுகள் போயிடுவாங்க. லைஃப்ன்றது உங்களுடைய தேவையை நோக்கி போகும்போது நீங்கள் 5வது படிக்கும்போது கூட இருந்த ஆட்கள் அப்படியே இன்றைக்கி 25 வயசு வரைக்கும் கொண்டு வந்துருக்க முடியாது. ஏன்னா பீப்புள் விலகுவாங்க. எல்லாரும் உங்கள் கூட இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உறவுகள் எடுத்துக்கோங்களேன், உங்கள் பிளட் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கோங்களேன். எத்தனை பேர் அவங்க கூட ஒழுங்காக பேசுகிறாங்க, எத்தனை பேர் அவங்க கூட க்ளோஸாக வராங்க? எல்லாருனாலையும் வர முடியாது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்ம லைஃப்குள்ளே வருவாங்க, அவங்க கூட இருப்போம். அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போதோ நமக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போதோ நமக்குள்ள சமநிலை தவறும். அதாவது நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிட்டாச்மெண்ட் வரும். இது நார்மல். அப்போ நீங்கள் பீப்புள் கூட இருக்கிறாங்க, நான் அவங்க கூட இருக்கணும், அதனால் என் வாழ்க்கையை நான் வளர்த்துக்க நான் முயற்சி பண்ணேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வேளை இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா, அதாவது எனக்கு வளர்ச்சியே வேண்டாம், எனக்கு பீப்புள் தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு இது ஓகே. இல்லை எனக்கு வளர்ச்சி முக்கியம், அதே சமயம் எனக்கு பீப்புளும் முக்கியம் அப்படின்னா முதல்ல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கான தேவைகள் நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்கள் மேலே வரும்போது நீங்கள் சொல்கிற அதே பீப்புள் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு ஒரு பிரேக் எடுக்கிறீங்க. இதை கண்டிப்பாக முயற்சி செய்யும்போது நிறையா மாற்றங்கள் ஏற்படும். இது ஈர்ப்பு விதி பயிற்சியில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இதை டீடாக்ஸ்ன்னு நம்ம பிளைண்டாக சொல்லி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். நன்றி.